And this is an important question which was asked in NCERT. Question என்னன்னா, a cottage industry produces a certain number of pottery articles. அதாவது அவங்க புக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது எதை பற்றின புக் அப்படின்னா பாட்டரி பற்றின புக்கு. இன் ஏ டே, ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை அமௌண்ட் ஆஃப் புக்கு வந்து அந்த குவான்டிட்டியை வந்து அவங்க கொடுக்கல. ஸோ கொடுக்கல அப்படின்றதுனால அந்த குவான்டிட்டியை லெட்டஸ் பி டேக்கஸ் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, செர்டைன் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எத்தனை நம்பர்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. இட் வாஸ் அப்சர்வ்ட் ஆன் எ பர்டிகுலர் டே. ஒரு பர்டிகுலர் டேயில் என்ன அப்சர்வேஷன் கொடுக்குறாங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ஆர்டிக்கலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் எப்படி இருக்குன்னா 3 times 3 more than 3 மோர்னா கூட வந்து 3 ஆட் பண்ணுறாங்க. ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். எத்தனை ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதை விட டபுள் மடங்கு ப்ளஸ் ஒரு 3 ரூபாய் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஓகேங்களா? ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆனது இஃப் த டோட்டல் காஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆன் த டே. அப்போ அந்த பர்டிகுலரான டேல அவங்களுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 19 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அண்ட் த காஸ்ட் ஆஃப் த ஈச் ஆர்டிகல்ஸ். எத்தனை ஆர்டிகல்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஒரு ஆர்டிக்கலோட ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஓகே, சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் பாட்டரி ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. சரிங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் டேக் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். எவ்வளோ ஆர்டிகல்ஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டு பர் டே. ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ லெட் பி எக்ஸ்ன்னு அதை எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆர்டிகல்ஸ், எக்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தே ஆர் ப்ரொடியூசிங். ஓகே, இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, அவங்க காஸ்ட் ப்ரொடக்ஷனை பற்றி நம்மக்கிட்ட வந்து ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்களா. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியில் எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னா, அன்றைக்கி எத்தனை ஆர்டிகல்ஸும் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ இன்ட்டு ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட். இப்போ சப்போஸ் வந்து 10 ஆர்டிக்கல் இன்றைக்கி வந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க, 10 புக்கை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்டு ஒரு புக்கோட ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸ்னு வச்சுப்போம். அப்போ 10 புக்ஸ்க்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுதுன்னா 1000 ரூபீஸ் தான் அவங்களுடைய காஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, காஸ்ட் ப்ரொடக்ஷன் அன்றைக்கி ஒரு நாளைக்கு காஸ்ட் ப்ரொடக்ஷன் தட் பர்டிகுலர் டேக்கு வந்து என்ன பண்ணுறோம், காஸ்ட் ப்ரொடக்ஷன் பர் டே. ஒரு பர்டிகுலர் டேக்கு அந்த காஸ்ட் ப்ரொடக்ஷன் பர் டே. ஒரு நாளைக்கு அவங்க காஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், அவங்க எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டு இன்ட்டு எத்தனை ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் சிபி, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல். ஒரு ஆர்டிக்கலுடைய காஸ்ட் ப்ரைஸ், ஒரு ஆர்டிக்கலுடைய காஸ்ட் ப்ரைஸ். ஒரு ஆர்டிக்கல் 10 ரூபீஸ், 100 ரூபீஸ். 10 ஆர்டிக்கல் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா 1000 ரூபீஸாக இருக்கும். சரிங்களா? எத்தனை ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்டு ஒரு ஆர்டிக்கலோட பர்டிகுலரான வேல்யூ. ஓகே, இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் எ பர்டிகுலர் இட் வாஸ் அப்சர்வ். ஒரு நாள் என்னைக்கு பர்டிகுலர் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. பர்டிகுலர் டே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், மொத்த காஸ்ட் ப்ரொடக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆன் எ பர்டிகுலர் டே இந்த காஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த காஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டே, நம்ம நார்மலாக ஒரு டேக்கு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த 1 டேக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ இன்ட்டு ஒரு ஈச் ஆர்டிக்கலுடைய காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதே விஷயத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, தட் திங் ஹேப்பன் ஆன் எ பர்டிகுலர் டே. அந்த காஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த காஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஈச் ஆர்டிக்கல் இன் ருப்பீஸில் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3ன்றது ருப்பீஸ். ஓகேங்களா? பர்டிகுலர் டே த காஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆன் ஈச் ஆர்டிக்கல், ஒரு ஆர்டிக்கலை பற்றி இப்போ சொல்கிறாங்க. இந்த இன்ட்டு இங்கே வச்சுக்கலாம். இது வந்து ஈச் ஆர்டிக்கல், இது எத்தனை ஆர்டிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்க கொஸ்டினில் இட் வாஸ் அப்சர்வ்ட் ஆன் பர்டிகுலர் டே, ஒரு பர்டிகுலர் டேயில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல், காஸ்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, காஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் வாஸ் எப்படி இருந்திருக்குன்னா 3 மோர் அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ட்வைஸ்னால் என்ன, 2 times த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஸோ 3 more than twice த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்னும்போது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இஸ் எக்ஸ். ஓகே, இதை போட்டாச்சு. அண்ட்
produced on the day கொடுத்துட்டாங்க. total cost production was 90 rupees. இந்த பர்டிகுலரான டேல அந்த total cost production 19 கொடுத்துட்டாங்க. and number of articles நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த number of articles நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஒரு டேக்கு number of articles produced on that day, ஒரு டேக்கு இல்லைனா பர் டேன்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ன்றதை நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஒரு நாளைக்கு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்ட் அன்னைக்கு மட்டும் அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒரு ஆர்டிக்கலுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, தே ஹேட் கிவன் காஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல், ஒன் ஆர்டிக்கல் இஸ் how they had given 3 more than twice. Okay, in the x king x போட்டோம், 3 plus 2x போட்டோம், and finally they had given cost production on that day and the cost production they had given the value is 90. Okay, so இதே தான் நமக்கு required ஆன equation. What is the required equation நம்ம find பண்ணியிருக்கோம், 90 equal to x into 3 plus 2x. இதை rearrange பண்ணுங்க. இதை வந்து இந்த சைடு அதை இந்த சைடு எழுதிக்கலாம். So x into 3 plus 2x that is equal to 90. Now expansion, x into 3 will become 3x plus x into x square into 2, it will become 2x square, and 90 left hand side கொண்டு வாங்க, minus 90 that is equal to 0. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், quadratic equation ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். that ax square plus bx plus c that is equal to 0 இந்த ஃபார்மில் நம்ம கொண்டு வரணும். ஸோ this 2x square I'm writing as the first, and x term ரெண்டாவதா 3x எழுதிக்கிறேன், minus 90 that is equal to 0. காமன் டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா we will go with the factorization method. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 2 into 90 and மைனஸ் இருக்குது, that is minus of 180. இப்போ minus 180 ரெண்டு நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் we will get minus 180. ஆட் பண்ணும்போது we have to get 3 plus 3 வரணும். சரிங்களா, அந்த 180 என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எல் டிவிஷனில் எடுத்துக்கோங்க. 2 போட்டோன்னா 9 2s are and 2 45 and again 5 table 9 5s are 45, 3 3s are 9. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன இருக்குது, 20 ஒரு 9 29 வராது. ஸோ 10 எடுத்தோம் அப்படின்னா 10 this will become 9 18 10 and 18. So finally 2 into 2 into 5 into 3 into 3 is there. Now here 5 3s are 15 and 4 into 3 என்றது நமக்கு 12. 15 3 இதோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 3 வந்துருச்சு. ஓகே, இந்த 3 இங்கே இருக்குது. ஸோ minus 180க்கு ஒரு 15 ஒரு 12, 15 12s are 118 வந்துடும். ப்ளஸில் நமக்கு இந்த இடத்துல எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ ஹியர் ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ், மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 180 15யும் மைனஸ் 12 ஆட் பண்ணும்போது we will get this 3. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த 3xக்கு ஒரு 15x ஒரு மைனஸ் 12x, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 15x minus ஒரு 12x and minus of 90 that is equal to 0. 15 minus 12x is nothing but this 3x. இப்போ இந்த 2x ஸ்கொயர் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த minus 12x ரெண்டாகுதா, இந்த வந்து இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். சரிங்களா, இது இங்கேயும் சேஞ்ச் பண்ணுறேன். minus 90 ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் ரெண்டாவது ரெண்டு டேர்ம் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டுத்துலையும் 2x நம்ம என்ன பண்ணலாம், காமனாக we will take outside. So here x will be remain and minus 2 6 are 12, x outside எடுத்தாச்சு, plus 15 நம்ம எடுத்தோம்னா it will become x minus 6 that is equal to 0. Here x minus 6 common terms, x minus 6 நம்ம வெளியில் எடுத்தாச்சு. Here remaining 2x and plus 15 that is equal to 0. இப்போ x minus 6 உடைய value is equal to 0. okay, x minus 6 is equal to 0 and x என்றது நமக்கு 6 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு ரூட் வந்து என்னென்னா 2x plus 15 that is equal to 0. So x is equal to minus of 15 divided by 2. 15 அந்த சைட் போகும்போது minus 15, 2 மல்டிப்ளிகேஷன் வந்து டிவைட் வந்துருச்சு. இது வந்து நமக்கு நெகட்டிவ் ஆன்சர். ஸோ நெகட்டிவ் ஆன்சரை we are neglecting this one and we will take this answer. x is equal to 6ன்றதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த xன்றது என்ன, நம்ம எடுத்தது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டு பர் டே. ஸோ ஃபைனலாக இதுக்கு இந்த ஆன்சர் எழுதுங்க, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டு, ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ்டு பர் டே, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம். அப்போ 6 ஆர்டிகல்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈச் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஆர்டிக்கலுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றதை நம்ம வந்து இங்கே எடுக்கணும். இந்த இடத்துல நமக்கு காஸ்ட் ஆஃப் த ஈச் ஆர்டிக்கல், நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் என்ன எடுத்திருக்கோம், 3 + 2xன்னு எடுத்திருக்கோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல், அந்த ஒரு பர்டிகுலர் டேவை பற்றி தான் அவங்க வந்து இந்த கொஷினில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டேயில் அந்த ஒரு விஷயம் நடக்குது, அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த பர்டிகுலர் டேயில் எத்தனை அவங்க ஆர்டிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னா 6 ஆர்டிகல்ஸ் தே ஹேட் ப்ரொடியூஸ்டு. அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல்னும் போது அது வந்து எப்படி இருக்குன்னா 3 + 2x இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ 3 + 2 இன்ட்டு ஹியர் எக்ஸ்ன்றது நம்ம ஃபைண்ட் பண்ண இந்த ஆன்சர் 6 கொடுக்குறோம்.
Now 3 plus 6 plus 2 6 into 2 is 12. 3 and 12 ஆட் பண்ணும்போது நமக்கு 15 rupees. அப்போ காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கல் வந்து ₹15 அண்ட் எத்தனை ஆர்டிகல்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6 ஆர்டிகல்ஸ். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் ரிலேட்டட் டு உங்கள் டெக்ஸ்ட் புக்கு சொல்யூஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் கேஎம்ஆர்ன்ற சேனல் இன்னொரு சேனல் இருக்குது, அதோடைய சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.